ஜனநாயக கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் மணப்பாறை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை சென்னை மண்ணடியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமையகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம். ஜவாஹிருல்லா அறிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மணப்பாறை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமத் மீண்டும் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம் பகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்று அறிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜவாஹிருல்லா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு மணப்பாறை, நாகப்பட்டினம் தொகுதிகள் களம் காண உள்ளது. கடந்த முறை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் சுவாமிமலையின் மின்தூக்கி வசதி கோரிக்கைப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது. பாபநாசம் பகுதியில் தயாரிக்கப்படும் அச்சு வெல்லத்திற்கு புவிசார் குறியீடு பெற்று தந்துள்ளோம். அதேபோல் தற்போது நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி பெற்றால் நியாயமான விலையில் டீசல், உப்பு நீர் ஊடுருவி வளம் மிகுந்த நிலத்தை பாதிப்பை தடுப்பது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றிற்கு பாடுபடுவேன். தொடர்ந்து நாகப்பட்டினம் தொகுதியில் மீனவர்கள் நலன், அனைத்து மக்கள் நலன் பாதுகாத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த செயல்படுவோம் என்று தெரிவிக்கிறோம். திமுகவிடம் கேட்ட தொகுதிகள்தான் கிடைத்துள்ளதா என்ற கேள்விக்கு, விருப்ப தொகுதிகளாக 5 தொகுதிகள் கொடுத்தும் அதில் 2 தொகுதிகளை கொடுத்துள்ளார்கள். கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது போல் இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம். நானும் அதை தொடர்ந்து செயல்படுவேன். பாஜகவின் நோக்கம் அதிகாரம் முழுவதும் ஒன்றிய அரசிடம் குவிந்திருக்க வேண்டும். மாநிலங்கள் எல்லாம் வெறும் நிர்வாகம் செய்யும் அட்மிஷன் டெரிட்டரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். கோல்வாக்கர் அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டது போல்தான் அந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டு உரிமை மட்டுமல்லாமல் மாநில உரிமைகளுக்கு குரல் எழுப்பி வருகிறார். அவர் எடுத்துள்ள நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு. டெல்லியில் உள்ளது ஒன்றிய அரசு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். பாபநாசம், மணப்பாறை நாங்கள் கொடுத்த விருப்ப பட்டியலில் இருந்தது. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே செயல்பட்டுள்ளேன். மீனவ மக்களுக்கென அதிக குரல் கொடுத்துள்ளது மனிதநேய மக்கள் கட்சி. சென்ற மாதம் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தலைமை நிர்வாக குழுவுக்கு வெயிட் பணத்தை தேர்வு செய்ய அதிகாரம் வழங்கியது. ஜனநாயக முறைப்படி தான் மனிதநேய மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் மனிதநேய மக்கள் கட்சியை சட்டமன்றத்தில் சிறப்பாக மக்கள் பிரச்சினை எடுத்துச் சொல்லும் வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து எங்கள் இருமுறையும் தலைமை நிர்வாக குழு தேர்ந்தெடுத்துள்ளது. எங்கள் தலைமை நிர்வாக குழுதான் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளது. ஜனநாயகபூர்வமான முடிவுதான். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை பணிகளை செய்வோம் என தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு இந்த மாலை பொழுதில் வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றோம். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை தொகுதியிலும் நாகப்பட்டினம் தொகுதியிலும் களம் காணவிருக்கின்றது. இந்த தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று அதில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மணப்பாறை தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடுவார். அதே போல் நாகப்பட்டினம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நான் போட்டியிடுகிறேன். இந்த 2 தொகுதிகளில் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபடுவார்கள். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை அது கடலும் காவேரியும் பயன்படக்கூடிய
கடலும் ஒன்று, காவேரியும் ஒன்று. இதனால் பயனடையக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. இந்த தொகுதியில் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்றது. ஏற்கனவே நான் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அங்கே நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதனையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றேன். உதாரணமாக முருகப்பெருமானின் 4ஆம் படை வீரான சுவாமிமலையில் மின்தூக்கி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் குடமுருத்தி ஆற்றிலே ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை, அதுவும் நிறைவேறி இருக்கிறது. பாபநாசம் தொகுதியில் உற்பத்தியாகக்கூடிய அச்சு வெள்ளத்திற்கு புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறோம். இப்படியாக நான் பல செய்திகளை சொல்லலாம். அதே அடிப்படையில் நிச்சயமாக நாகப்பட்டினம் தொகுதியை வளப்படுத்துவதற்கும் அங்கு தேவையான அடிப்படை கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் கட்டுமான வசதிகளை செய்வதற்கும் நிச்சயமாக நான் மிக தெளிவாக அதற்காக வேண்டி பாடுபடுவேன். குறிப்பாக நவீன மீன்பிடி துறைமுகங்கள், குளிர்சாதன வசதிகள், அதேபோல் நியாயமான விலையில் மானியத்துடன் கூடிய டீசல், கடலோர பாதுகாப்பு சுவர் போன்ற நிரந்தர தீர்வுகள், அதாவது கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய நடவடிக்கை, இவற்றிலெல்லாம் நிச்சயமாக ஈடுபடுவோம். அதேபோல் உப்பு நீர் ஊடுருவி கடல், அதாவது வளம் மிகுந்த நிலத்தை பாதிக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றுவதற்கான நடவடிக்கை, அதேபோல் பயிர் காப்பீடு மற்றும் கடன் தள்ளுபடி போன்றவற்றுக்கும் நிச்சயமாக உறுதியெடுப்பேன். அதேபோல் அங்குள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அளிப்பதற்கான திட்டங்களையும், பெண்களுடைய முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புக்கான திட்டங்களையும், ஒவ்வொரு கிராமத்திலும் அடிப்படை வசதி, தூய்மையான குடிநீர், சாலை, வடிகால், மின்சாரம், சுகாதார வசதிகள் செய்வதற்கும் நிச்சயமாக பாடுபடுவேன். அதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில், இதே நாகப்பட்டினம் தொகுதியில் 2004 சுனாமி என்ற ஆழி பேரலை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய போது எங்களுடைய தாய் அமைப்பான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கு பல கடலோர கிராமங்களிலே உயிரை பணயம் வைத்து எங்களுடைய தொண்டர்கள் அந்த மீனவ மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த வகையில் தொடர்ந்து மீனவர்களுடைய நலனையும் அனைத்து மக்களுடைய நலனையும் பாதுகாத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நிச்சயமாக நாகப்பட்டினம் தொகுதியில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன். நம்முடைய மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ப. அப்துல் சமத் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்வார்கள்.